பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம். அடுத்த நட்சத்திரம் வந்து மிருகசீரிடத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து 9 கிரகங்கள்ல வந்து செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். நம்ம 27 நட்சத்திரங்களை வரிசையா பார்த்துட்டு வர போறோம். எல்லாரும் பார்த்து நோட் எடுத்து பின் எடுத்து நோட் பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வந்து ஜோதிட ரகசியங்கள் வழியாக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மின்சார தொடர்புடைய அனைத்தும் வந்து மிருகசீரிடம் தாங்க. மின்சார தொடர்புடைய அனைத்தும் இப்போ வீட்டில் வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் யூபிஎஸ் பயன்படுத்துகிறீங்க. அதே மாதிரி வந்து ஒரு மீட்டர் பாக்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருகசீரிட நட்சத்திரம் தான் குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கட்டில், நாற்காலி, இதுவும் வந்து மிருகசீரிட நட்சத்திரம் தான் வந்து குறிக்கும். கட்டில், நாற்காலி, அதே மாதிரி மான் தலை இருக்கு இல்லைங்களா? மான் தலை படம் வச்சுக்கலாம் நீங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு பலமா இருக்கு அப்படின் போது என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் நீங்க ஏற்கணும். ஏற்கும்போது தான் உங்களுடைய காரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். செவ்வாயினுடைய காரங்கள்லாம் வந்து உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களாகட்டும், வீடு கட்டக்கூடிய யோகமாகட்டும், வண்டி வாகனங்கள் அமைப்பாகட்டும், சகோதரர்களுடைய நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு அனுகூலம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பா. சரிங்களா? அதே மாதிரி காவல் தொடர்புடைய அனைத்துமே வந்து நம்ம இதில் கொண்டு வர முடியும். காவல்னா போலீஸு, இராணுவம், இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்கள்லாம் வந்து இந்த மிருகசீரிட நட்சத்திரம் தான் வந்து சுட்டி காட்டும் நமக்கு. அதே மாதிரி உணவுல வந்து பார்த்தீங்கன்னா தென்னை சம்பந்தமான உணவுகள், இப்போ வந்து தென்னை சம்பந்தமான உணவுகள் அப்படின்போது தேங்காய் சாதம் எடுக்கலாம், இளநீர் குடிக்கலாம், தேங்காய் சட்னி அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வந்து இந்த நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இயங்கும். உங்களுக்கு அதனுடைய காரங்கள்லாம் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எனக்கு தடைப்பட்டு போச்சுங்கய்யா, இந்த விஷயத்தெல்லாம் நான் எதுவுமே அனுபவிக்கல, எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் விருப்பமாக இருக்குது, வீடு கட்டணும்னு ஒரு ஆசையாக இருக்குது, ஒரு இடம் வாங்க முடியல அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். கரெக்டுங்களா? அதே போல் வந்து வழிபாட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா சோமஸ்கந்தர் வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சோமஸ்கந்தர், நரசிம்மன், முருகன், இந்த மாதிரி வழிபாட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதே போல் வந்து மான் தலை நம்ம வந்து சொல்லியாச்சு. அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது வந்து சுகர்மம், சித்தி, பிராமியம். இந்த சுகர்மம், சித்தி, பிராமியத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து குறிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய இந்த செவ்வாயுடைய மிருகசீரிட நட்சத்திரம் கிடைக்கிற அத்தனை காரங்களும் உங்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கும். அதனுடைய நற்பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் வந்து இந்த பவகரணம், இதில் பிறந்த அன்பர்களும் சரி, இதை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தணும். எத்தனை பேர் வந்து பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் சாட் பண்ணுங்கள். அப்படிலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், மேலே போட்டிருக்கு 63 823 55 70. இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம். நான் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைமு, இயரு, பிறந்த இடம் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வரிசையாக அனுப்புங்க. நான் வந்து பார்த்துட்டு கூட உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து பதில் சொல்லுவேன். அப்போ வந்து இந்த நாமயோகத்தின் அடிப்படையில் சுகர்மம், சித்தி, பிராமி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களும் சரி, பவகர்ணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி, நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம 5 நட்சத்திரங்களை வந்து முடிச்சாச்சு. அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம போக இருக்கிறோம். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா?
ஏன்னா நான் பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வகுப்பு எப்படி நம்ம எடுக்குவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் பொறுமையாக வரிசையாக நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவல் இது. அடுத்த நட்சத்திரம் வந்து நமக்கு திருவாதிரை நட்சத்திரம். 6வது நட்சத்திரம் வந்து திருவாதிரை. ஓகேங்களா? இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்க்க போகிறோம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து தில்லை நடராஜர் ஆருத்ரா நடனமாடிய நட்சத்திரம் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? தில்லை நடராசர் ஆருத்ரா நடனமாடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராசர் சிலையை நீங்கள் வச்சுக்கலாம். பொதுவாக வந்து இந்த நடனம், நாட்டியம், இந்த மாதிரி பயிற்சி இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட தொடர்பில் இருப்பாங்களாம். பொதுவாக நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம். நடனம், நாட்டியம், இந்த நடனம், நாட்டியம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த திருவாதிரையில் பிறந்த நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வருது, அல்லது அது போன்ற ஆசிரியர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்வது, இந்த மாதிரிலாம் நீங்கள் தொடர்ச்சியாக இங்கே செய்யும்பொழுது திருவாதிரை நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து போர்ட்டிகா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் வந்து குறிக்கும். இப்போ நீங்கள் போர்ட்டிகாவில் அதிக நேரம் உட்காந்து உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் போர்ட்டிகா பகுதியில் அமர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஐடி கம்பெனி, மொபைல் சர்வீஸ் சென்டரு, லேப்டாப் சர்வீஸ் சென்டரு, ஃபோனு தயாரிக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரும்போது வந்து இந்த உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏர்வேஸ் சம்மந்தப்பட்ட இடங்கள், இப்போ எலிபேட் இருக்குது, ஃப்ளைட்டு, விமான நிலையம், இது போன்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக போயிட்டு வரும்பொழுது இந்த நட்சத்திரம் இயங்கும். ஐயா எங்களால் போகவே முடியல, நான் கிராமம், நான் எங்கெங்கே சிட்டிக்கு போயிட்டு பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த சின்னத்தை வந்து நீங்கள் அடிக்கடி உங்களுடைய கண்களில் படும்படி வச்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வண்டியில் ஒட்டி வச்சுக்கலாம். இது போலலாம் செய்யும்போது உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும். சரிங்களா? அதே போன்று வந்து நம்ம வந்து நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து குறிப்பாக இந்த எந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிக பலன் சொல்லிட்டு பார்க்கும் பொழுது திரிதி, வியதிபாதம், மகேந்திரம், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குறிப்பாக அதிகப்படியான யோக பலன்கள் வந்து நான் சொன்ன சில ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கர்ணத்தின் அடிப்படையில் வந்து பாலவம் அண்டு நாகவம், இதில் பிறந்த அன்பர்களும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி தில்லை நடராஜர் வழிபாடு எடுக்கிறது. அதே மாதிரி வந்து உணவு முறையில் இப்போ ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் அடிக்கடி எடுக்கும் பொழுது சரி. அதே போல் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குறிப்பாக இந்த ஆண் நாய்க்கெலாம் வந்து நீங்கள் வளர்க்கலாம், உணவு கொடுக்கலாம், அல்லது ஆண் நாய் வளர்ப்பவர்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம். அடிக்கடி வந்து உணவில் வந்து நீங்கள் மாதுளம் பழத்தை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? மாதுளம், தேன், இந்த கருப்பு திராட்சை, இதெல்லாம் நீங்கள் எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலமாக ஏறமிக்கு அதனுடைய காரகத்துவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். ஐயா நான் ரொம்ப நாள் வெளிநாட்டுக்கு போகிறேன், முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன், எனக்கு வெளிநாட்டு சார்ந்த யோகம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் பலமாக இயக்கணுங்கன்னா என்ன ஆகும்னா அதோடைய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகள் வந்து கைகூடும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது போன்ற நண்பர்களோட வந்து நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணலாம், ஒரு தொடர்பில் இருக்கலாம். அப்போ கூட இந்த நட்சத்திரங்கள் வந்து இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகேங்க. எல்லாருக்கும் நான் எழுதக்கூடிய எழுத்து வந்து நல்லா தெளிவாக தெரியுதா, இல்லை எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நோட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு போடுங்க, சாட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்த் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பி வைக்கலாம். நான் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. நீங்கள் ஜோதி ரகசியம் பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டபுள் டிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பி வைங்க, அவங்களும் பார்த்து இந்த அற்புதமான ஒரு தகவல்களை பார்த்து பயனடையட்டும். சரிங்களா?
இது வரைக்கும் நம்ம 6 நட்சத்திரம் வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள தகவல்களை வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்க போறோம். புனர்பூச நட்சத்திரம் வந்து 9 கிரகங்கள்ல வந்து குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். சரிங்களா? ஸ்ரீராமர்